بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن هذا يوم ممن ملك فيه سمعه وبصره ولسانه غفر له أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களுடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலைக்கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே, புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே நம் தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிரியமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் உரைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழும் காலம் சில காலம், இக்காலகட்டத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். யாரெல்லாம் நம்மிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ, நோய்க்காக வேண்டி துவா செய்ய சொன்னார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நோய்களை சுபாவாக குணமாக்கி கொடுத்து நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாயினுடைய அடிவயிற்றிலிருந்து எப்பொழுது நம்மை சாலிஹான முறையிலே வெளியாக்கினானோ அதே போன்று அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்திலும் அவன் கொடுத்த உடல் அமைப்பை சீராக பெற்று அவனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அதாபன்னார் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயா. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் இந்த துன்யாவிலே உலகத்திலே படைத்து உருவாக்கி கொடுத்து இந்த மனித இனத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அத்துணை தேவைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றான், செய்து கொடுத்து கொண்டே இருப்பான். நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே காலம் என்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காலம் இல்லாமல் மனிதர்கள் தன்னுடைய வாழ்வை செலுத்த முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காலகட்டத்தை கொடுத்த இறைவன் இந்த காலகட்டத்திலே சில நாட்களையும் சிறப்பிற்குரிய நாட்களாக, சில மாதங்களை சிறப்பிற்குரிய மாதங்களாக கொடுத்திருக்கின்றார்.
ரமலானுடைய மாதங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சிறப்பான மாதங்களாக இருந்தாலும் கூட கடைசி 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் அதிலே 1000 மாதங்களை விட ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவு என்ற சிறப்பை பெற்றிருப்பதின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி 10 நாட்களை சிறப்பிற்குரிய நாட்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதே போன்று ஆஷிராவுடைய நாட்கள் முஹர்ரம் என்ற அடிப்படையிலே சிலாத்திற்கு அந்த 10 நாட்களை சிறப்பிற்குரிய நாட்களாக உருவாக்கி கொடுத்திருக்கின்றான். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த நாட்களிலே பலவிதமான நம்முடைய மார்க்கத்திற்கு வெற்றிகள் கிடைத்ததின் நோக்கமாக அந்த நாட்களை சிறப்பிற்குரிய நாட்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். அந்த வரிசையிலே வருடத்திலே நாம் பார்க்கும் பொழுது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சில இடங்களிலே சில விஷயங்களை சத்தியமிட்டு குறிப்பிட்டு காட்டுவான். எந்தெந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் விடுகின்றானோ அதை உறுதிபட தெளிவுபடுத்துகின்றான். குர்ஆன் முழுக்க தெளிவான வேதம் என்றாலும் கூட அதிலே தண்டனையும் அத்தாட்சியும் நிரம்பி இருக்கின்றன என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில இடங்களிலே சத்தியமிட்டு குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே சூரத்துல் ஃபஜ்ர் என்ற சூறாவை துவக்கத்திலே நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுவான், வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக என்று சொல்லக்கூடிய இறைவன் அடுத்ததாக வலையாலின் ஆஷிர், 10 இரவுகளின் மீது சத்தியம் என்பதாக 10 இரவுகளை சத்தியம் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த அத்தியாயத்தின் நோக்கமாக விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், இந்த 10 இரவுகள் என்பது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் 10 இரவுகள் என்பதாக இந்த ஆயத்திற்கு தஃப்சீரிலே நமக்கு விரிவுரையாளர்கள் விரிவாக்கம் கொடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தெளிவான அத்தியாயத்தை கொண்டு தெளிவான நாட்களாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த 10 நாட்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் சிறப்பிற்குரியதாக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதிலே ஹஜ்ஜினுடைய கிருகைகள் துல்ஹஜ்ஜினுடைய 8 ஆரம்பமாகின்றன. அதே போன்று துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள் அரஃபா என்ற தினம் இடம்பெற்றிருக்கின்றன. அதை அடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பெருநாளுடைய நாள் அல்லாஹியா உல்ஹியா குர்பானி என்ற அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருப்பதின் காரணமாக இந்த 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது. இன்னும் ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், சஹாபாக்கள் இந்த 10 நாட்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் துல்ஹஜ்ஜினுடைய 1 to 9 வரை நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக பல ஹதீஸ்களிலே நாம் காண முடிகின்றது. அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய தினத்திலே சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வலியுறுத்தி நோன்பு வைக்கும்படி தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே சொல்லுவார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நம்மால் காண முடிகின்றது. பெருமக்களே, முதலிலே நம்மிடத்திலே நிய்யத்து சரியானதாக இருக்க வேண்டும். இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களை பற்றி குறிப்பிட்டு காட்டும் பொழுது இந்த ஹஜ்ஜினுடைய கிரைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பது கிடையாது. சில மக்களுக்கு நாடுகின்றான், சில மக்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஹஜ்ஜினுடைய யாத்திரையை பூர்த்தி செய்வதற்காக செல்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் அவருடைய முழு தாக்கத்தையும் முழு நன்மைகளையும் அடைந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ஜிக்கு செல்ல இயலாதவர்கள், செல்ல முடியாதவர்கள், அல்லாஹ் அந்த பாக்கியம் கொடுக்காதவர்களுக்கு தன்னுடைய ஊரிலே தன்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஹஜ்ஜினுடைய சிறப்பம்சத்தை அடையக்கூடிய பல பாக்கியங்களை பல நற்காரியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அதிலே முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்வியலிலே நிய்யத் எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். அது எந்த துறைகளாக இருந்தாலும் சரியே. அந்த எண்ணம் சரியாக இருந்தது என்று சொன்னால் அவர்கள் செல்லக்கூடிய அந்த செயல்கள் அந்த துறைகள் அதிலே சில குளறுபடி இருந்தாலும் கூட வெற்றிகள் கிடைப்பதற்கு நாட்கள் எடுத்தாலும் கூட அவர் எண்ணம் சரியாக இருந்ததின் காரணமாக
அதில் நிச்சயமாக அவரால் வெற்றியடைய முடியும் என்பதை நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. நம்முடைய உள்ளத்திலே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதே இது எப்படி நடக்கும், இது சாத்தியமாகுமா, நம்மால் முடியுமா என்ற எண்ணம் குளறுபடியாக இருந்தது என்று சொன்னால் அந்த காரியம் சரியாக இருந்தாலும் கூட அதிலே வெற்றி அடைய முடியாது என்பதாக நம்முடைய மார்க்கம் பெருமக்களே சொல்லி காமிக்கின்றது. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அத்துன்யா லி அர்பஅத்துன் நஃபர், உலகில் 4 வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். உலகத்திலே 4 வகையான மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றார். அதிலே முதலாம் அவர், ஒருவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். கல்வி ஞானத்தை மட்டும் கொடுக்காமல் கல்வியுடன் சேர்த்து பொருளாதாரத்தையும் கொடுத்திருக்கின்றார். 2 விதமான ஒரு மனிதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றார். கல்வியை கொண்டும் மக்களிடத்திலே போதனை செய்கின்றார், நல்ல விஷயங்களை செய்கின்றார், தியாகம் செய்கின்றார். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டும் நல்ல வழியிலே செலவு செய்கின்றார். இப்படி ஒரு மனிதர். இரண்டாவது ஒரு மனிதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். அவரிடத்திலே கல்வி ஞானம் இருக்கின்றது, ஆனால் பொருளாதாரம் இல்லை. கல்வியை கொண்டு மட்டும் அவரால் செயல்படுத்த முடிகின்றது, ஆனால் பொருளாதாரம் அவரிடத்திலே கிட்டவில்லை, இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த 2 மனிதர்களில் யார் அஃதல், சிறப்பிற்குரியவர்கள் என்பதாக சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதருக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதிகப்படியாக அவரிடத்திலே பொருளாதாரமும் கொடுக்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். 2ஐ கொண்டும் அவர் தியாகம் செய்கின்றார். கல்வியை கொண்டும் தியாகம் செய்கின்றார், அதே நேரத்தில் பொருளாதாரத்தை கொண்டு நல்ல விஷயங்கள் செய்கின்றார். ஒரு இடத்திலே கல்வி மட்டும் இருக்கும், ஆக ஒருபடி அதிகமான மேலோங்கி இருப்பவர் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர், இவர் சிறப்பிற்குரியவராக ஆகின்றார் என்பதாக சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அந்த 2வது மனிதர் இருக்கின்றார் அல்லவா, அவரிடத்திலே கல்வி மட்டும் இருக்கின்றது, ஆனால் அவருடைய உள்ளத்திலே நிய்யத்து சரியாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கல்வியை மட்டும் கொடுத்திருக்கின்றான், கல்வியோடு சேர்த்து என்னிடத்திலே பொருளாதாரத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்று சொன்னால், அவரை போன்று எவருக்கு 2 விதமான பலன்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அவரை போன்று நானும் செலவு செய்வேனே என்ற நிய்யத்து சரியாக இருக்கின்றது என்று சொன்னால், முதல் அந்தஸ்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை எப்படி வைத்திருப்பானோ அதே போன்றுதான் 2வது மனிதரையும், கல்வி மட்டும் கொடுக்கப்பட்ட மனிதரையும் முதல் அந்தஸ்தினுடைய மனிதனுடைய புறத்தில் தான் வைத்திருப்பான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். காரணம், கல்வி மட்டும்தான் இருந்தது, ஆனால் அவருடைய நிய்யத், எண்ணம் சரியாக இருந்தது. என்னிடத்துல அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அவரை மாதிரி நானும் என்ன செய்வேன், நல்ல விஷயங்களிலே செலவு செய்வேன் என்பதாக நிய்யத் இருந்தது. எனவே இந்த எண்ணத்தை பொறுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் அந்தஸ்து உள்ளவருக்கு எந்த தகுதியை கொடுக்கின்றானோ அதே தகுதியை 2வது அந்தஸ்து உள்ளவர்களுக்கும் கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களே, அதே போன்றுதான் தபூக் போர் யுத்தம். தபூக் போர் யுத்தத்திலே கடுமையான வெயில், சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வெயில், வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியவில்லை. ஆனால் சில நபர்கள் அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை, கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் பதறுகின்றார்கள். தபூக் யுத்தத்திலே போர் நடப்பதற்கு முன்கூட்டியே தன்னுடைய உயிர் பிரிந்து விடுமோ என்ற நோக்கம். காரணம், அவ்வளவு பெரிய வெயிலுடைய தாக்கம். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்களா, யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட ஜுவாலை சுட்டரிக்கக்கூடிய இந்த நெருப்பினுடைய குன்றத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நமக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் மேற்கொண்டு நாம் போர்க்களத்திலும் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் சில சஹாபாக்கள் தோழர்கள் இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவரை விட நமக்கு அந்தஸ்து உயர்வுதானே என்பதாக சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவரிடத்திலே கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது கிதாபிலே பதிவு செய்வார்கள். நீங்கள் சொல்லுவது சரிதான், ஆனால் அவர்கள் போர்க்களத்திலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த தபூக்கை நோக்கி தான் இருந்து கொண்டிருக்கின்றது.
அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த தபூக்கை நோக்கி தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லையே, கலந்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்களும் அந்த யுத்தக்களத்திலே நாங்கள் சரியான பாதையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பிலே இருந்திருப்போம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சுட்டரிக்கும் வெயில் நேரத்திலே எவ்வளவு பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுப்பானோ அதே நன்மையை கலந்து கொள்ளாமல் அங்கே இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கும் கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். காரணம், அவர்களுடைய எண்ணம் சரியாக இருக்கின்றது. எனவே பெருமக்களே, எண்ணம் சரியாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை முறைப்படுத்தி கொடுப்பான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அதிலே முதல் பங்கு வகிக்கக்கூடியது இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள். அதிலே 10 நாட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், துல்ஹஜ் பிறந்து விட்டது என்று சொன்னால் அதிகமாக நீங்கள் தக்பீரை சொல்வதற்கு தனியாக ஆரம்பித்து விடுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். அதிலே 9வது நாள் என்பது அரஃபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னைக்கு நம்முடைய புழக்கத்தில் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை அரஃபாவுடைய நாளாக இந்தியாவிலே வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கின்றது. இதே சவுதி துபாய்களை பார்க்கும் பொழுது நமக்கு அவர்களுக்கு புதன்கிழமை பெருநாளாக இருக்கும், ஒரு நாள் முன்னே பெருநாளாக இருக்கும். அப்போ நம்முடைய எண்ணத்தில் என்ன வருகின்றது, அரஃபா என்று சொன்னால் 9வது நாள் தானே, அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அரஃபாவும் நமக்கு புதன்கிழமையும் அரஃபா என்று சொன்னால் எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி சொல்ல ஹதீஸ்கள் பல இடங்களில் நமக்கு இடம்பெறுகின்றன. அந்தந்த தேசங்களில் எந்தெந்த பிறையை நீங்கள் காண்பீர்களோ, எந்த பிறை உங்களுக்கு கண்ணுக்கு புலன்படுமோ அதை வைத்து நீங்கள் அரஃபாவை நீங்கள் என்ன செய்யுங்க, தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அரஃபாவாக இருக்கட்டும், அது பெருநாளாக இருக்கட்டும். எனவே தான் இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானமே சொல்கின்றது, பூமி என்பது உருண்டையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. சவுதியிலே பகல் என்று சொன்னால் அமெரிக்காவிலே இரவாக இருக்கும். அதே போன்று இந்தியாவிலே பகல் என்று சொன்னால் அமெரிக்காவிலே 10 மணி நேரங்கள் அதற்கு முன்கூட்டி இருக்கும் அல்லது பின்கூட்டி இருக்கும். இப்படி பூமியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருண்டையாக வைத்ததின் காரணமாக இது மேல் நோக்கி சுற்றும் பொழுது அது கீழ் நோக்கி போகும், இரவுகள் ஏற்படுகின்றன. இது வெளியே வரும்போது பகல் ஏற்படுகின்றன. இந்த மாற்றத்தின் காரணமாக நாட்களும் மாறும், நொடிகளும் மாறும் என்பதாக அறிவியல் விஞ்ஞானமே நமக்கு சொல்லி காமிக்கின்றது. இதைத்தான் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்தந்த தேசத்திலே உங்களுடைய பார்வைக்கு பிறை தென்படுகின்றது என்று சொன்னால் அதை வைத்து நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை. பெருமக்களை, அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது 9 புதன்கிழமை நமக்கு அரஃபாவுடைய நாளாக வர இருக்கின்றது. அரஃபாவுடைய நாள் என்பது பெருமக்களை இந்த சமூகத்திற்கு முக்கியமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹாஜிகள் அரஃபாவுடைய நாள் அந்த 9வது நாளிலே அந்த இடத்திலே தங்குவார்கள். அரபியில் டிக்ஷனரியிலே அரஃபா என்று சொன்னாலே அரஃப்த அறிந்து கொள்வது. எதை அறிந்து கொள்வது? அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்வதற்கு பெயர் தான் அரஃப்த, அரஃபா என்று பெயர் கொள்கின்றார்கள். அரஃபான்னு சொன்னாவே அல்லாஹ் அறிந்து கொள்வது. ஏன் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தவறு செஞ்சாங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, துவா செஞ்சாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவியை ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தான். இது பல காரணங்கள் இருக்கின்றன, பல சம்பவங்கள் இருக்கின்றன இந்த அரஃபாவுடைய மைதானத்தை வைத்து பார்க்கும் பொழுது. அப்போ 9வது நாளிலே ஹாஜிகள் அந்த அரஃபாவுடைய நாளிலே ஒன்று கூடுகின்றார்கள். அவருடைய அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகின்றார்கள். அந்த இடத்திலே கேட்கக்கூடிய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. அவர்களுக்கு அந்த இடத்துல நோன்பு கிடையாது. ஹாஜிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யார ரசூலல்லாஹ், அரஃபா என்று சொன்னால் அல்லாஹ்வே அறிவது என்பதாக சொல்லுகின்றீர்கள், அந்த இடத்திலே ஒன்று கூடுவது என்பதாக சொல்லுகின்றீர்கள். அந்த ஹஜ்ஜினுடைய வாய்ப்பே பெறாதவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அரஃபாவுடைய இடத்திற்கு வராதவங்க, ஹாஜிகள் என்ற பெயரை இல்லாதவர்கள் அந்தந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த வாய்ப்பே அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை. அப்போ அவர்களுடைய நன்மை என்ன என்பதாக சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், எந்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே அமல் செய்வதன் மூலமாக ஹாஜிகளுக்கு கொடுக்கின்றானோ அதே நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அரஃபாவுடைய நாளிலே 9வது நாளிலே
ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை பெறாதவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பின் மூலமாக அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிப்பார்கள். ஆக ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை பெறாத நமக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட் பாக்கியம் என்னவென்று சொன்னால், இந்த அரஃபாவுடைய நாளை பயன்படுத்திக் கொள்வது. அரஃபாவுடைய நாளிலே நோன்பு நோற்றுக் கொள்வது. நோன்பை சுன்னத்தை முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். ஆனால் நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, குர்பானி கொடுப்பவர்கள் மட்டும்தான் நோன்பு வைக்கணும் அரஃபாவுடைய நாள் அப்படின்னு சொன்னா, குர்பானி யாருக்கெல்லாம் கடமை இருக்குதோ, யாரெல்லாம் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சிருக்கிறோமோ, பிராணியை நம்ம வாங்கிட்டோமோ, நம்ம மட்டும்தான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பரவலாக இன்னைக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்முடைய பழக்க வழக்கங்களிலே பெருமக்களை நாம் எடுத்துக்கொண்டோம். எந்த ஒரு இடத்திலையுமே குர்பானி கொடுப்பவர்கள் மட்டும் அரஃபாவுடைய நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடியும். எல்லாருமே நோன்பு வைக்கணும். யாராருக்கெல்லாம் முடியுதோ, யாராருக்கெல்லாம் அந்த தாக்கத்து இருக்கின்றதோ, பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களெல்லாம் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். நோன்பு வைக்கிறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் இடத்துல அணு அளவு ஈமான் இருக்குதோ, அணு அளவு ஈமான் யாருக்கு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அரஃபாவுடைய நாளிலே பார்த்துக் கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அலி உம்மத்தின் முஹர்ரிஃபு ஹாஸத்தன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. அம்லின்னாசி ஆம்மத்தன், சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட கேள்வி, யார சொல்லலாம், இந்த நன்மைகளை மட்டும் ஹாஜிகள் தான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதாக சொல்லும் பொழுது சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக மக்கள் அனைவரும் இந்த அரஃபாவுடைய நாளிலே அமல் செய்தார்கள் என்று சொன்னால், ஹாஜிகளுக்கு என்ன நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றானோ அதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அரஃபாவுடைய நாளிலே நோன்பு இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அரஃபாவுடைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரவலாக ஒரு வாரம் இருக்குது அப்படின்னு சொன்னா 3 முறை, ஒவ்வொரு நாளுமே 3 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கதவை திறக்கிறார். கதவை திறக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒரு நேரத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு வச்சிருக்கிறான். 7 நாள் இருக்குது, 6 நாள் இருக்குதுன்னு நீங்க ஜிம்மா விட்டுட்டு அந்த 6 நாள்ல 3 நேரம் குறிப்பா கதவை திறக்கிறான். துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இருக்குதான். எந்த நேரம்னு சொல்லல, 3 நாள். அதே மாதிரி ஜிம்மாவுடைய நாள்ல 7 தடவை கதவு திறக்கப்படுதான். சொர்க்கத்தினுடைய கதவு, துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய என்ன அந்த நேரம், அந்த துவா, அந்த கதவு திறக்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வாரத்துல 3 நாள். அதே மாதிரி ஜிம்மாவுடைய நாள்ல 7 தடவை என்ன செய்யப்படுது, துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்குது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக 3ஆவதாக சொன்னார்கள், இந்த அரஃபாவுடைய நாளிலே 9 நேரங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கதவை திறக்கின்றான். துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்தின் கதவை அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் திறந்து வைக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாரத்தை விட, ஜிம்மாவுடைய நாளை விட அந்த அரஃபாவுடைய நாளிலே அதிகபட்சமாக 9 நேரங்களில் 9 தடவைகள் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்தி வைக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். அரஃபாவுடைய நோன்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாம யௌமன் அரஃபா, யார் அரஃபாவுடைய தினத்திலே 9வது நாளிலே நோன்பு நோக்கின்றார்களோ, இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர அன்ஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மேலே நான் தவக்குல் வைக்கிறேன், யார் இந்த அரஃபாவுடைய 9வது நாள்ல நோன்பு நோக்கிறாங்களோ, அன் யுகஃபிர சனா அல்லதி கபலஹு, அவருடைய முந்திய 1 வருட பாவத்தையும் அதே நேரத்தில் பிந்திய அல்லத்தின் வாழகு பிந்திய 1 வருடத்தை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ் மேல நான் என்ன செஞ்சிருக்கிறேன், தவக்குல் வைக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். அப்போ 1 வருஷ பாவம் மன்னிக்கப்படுது, பின்னாடி செய்யக்கூடிய பாவமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1 வருடத்தினுடைய பின் செய்யக்கூடிய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல 2வது விஷயத்தை நம்ம கவனிக்கணும். பின்னாடி 1 வருஷம் செய்யாத பாவத்தை எப்படி அல்லாஹ் மன்னிக்க முடியும்? அப்புறம் நம்ம எவ்வளவு வேண்டாலும் பாவம் செஞ்சுக்கிடலாமா? ஏண்டா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய மூளை என்ன அப்படி செய்யும் அப்படின்னு சொன்னா, குதர்க்கமாக தான் நமக்கு சிந்தனை ஏற்படும், குதர்க்கமான சிந்தனை ஏற்படும். அப்ப எவ்வளவு நாளும் பாவம் செஞ்சுக்கிடலாமோ? 2வது செய்யக்கூடிய 2வது வருஷம்
என்ன பின்னாடி செய்யக்கூடிய ஒரு வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த அரஃபாவுடைய நோன்பு ஒரு வருஷம் பாவத்தை மன்னிச்சுட்டான், அதை மனசு ஒப்புக்கொண்டுரும். இனிமேல் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, இது எப்படி சாத்தியப்படும்? அப்போ நோன்பு வச்சுதான் எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிறலாமா? அது நோக்கம் இல்லை. இந்த ஹதீஸோடைய கருத்து அப்படி இல்லை பெருமக்களே. பாவம் செய்ய முடியாத ஒரு நபர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பான் நம்மை. நோன்பு அல்லாஹ் மேல அதைத்தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். நியத் எண்ணம் சரியாக இருந்து அந்த நோன்பை சரியாக நிறைவேற்றினோம் என்று சொன்னால், அந்த நோன்பு வைக்கும் பொழுதே நம்முடைய உள்ளத்திலே என்ன செய்ய வேண்டும்? எண்ணம் வர வேண்டும். நான் வரக்கூடிய ஆண்டுகளிலே என் பாவத்தை குறைத்துக் கொள்வேன், என் பாவத்தை நான் விட்டு விடுவேன் என்ற எண்ணம் சரியாக இருந்தது என்று சொன்னால், அடுத்த வருடம் செய்யற பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நீங்க பாவம் செய்வதற்கு என்ன செய்வான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? அதை விட்டும் தவிர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸிற்கு விரிவுரையாளர்கள் பெருமக்களை விளக்கம் கொடுக்கின்றார்கள். சரி, பொதுவாகவே அரஃபா நோன்புன்னு இல்லை, சாதாரண நஃபில் நோன்பு வச்சாவே மகத்தானது தான். ரமலானுடைய மாதம் ஃபர்லான நோன்பு இருக்குது. இன்னைக்கு நோன்புன்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன செய்யும்? என்ன கதிகலங்கி போயிடும். அது வெயில் காலத்துல ஒரு விஷயம் இருக்குது, முடியல அப்படின்னு சொன்னா மார்க்கத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதிர கொடுத்துருக்கிறான். ஒரு முடியல, ஒரு பேஷண்ட் இருக்கிறாரு, ஒரு மாத்திரை போடக்கூடிய ஒரு என்ன டேப்லெட் போடக்கூடிய இருக்கிறாங்க, இவ்வளவு என்னென்ன உதிர்கள் இருக்குதோ எல்லாத்துக்குமே மார்க்கத்துல என்ன இருக்குங்க? உதிர்களுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விலக்கு கொடுத்திருக்கிறான். விலகி கொள்ளுங்க. ரமலானுடைய காலங்களிலேயே பலவிதமான சட்டங்களை கொடுத்திருக்கிறான். ஃபர்லு கட்டாயம் நீங்க நோன்பு வைக்கணும். அதே எங்களால முடியல, எங்களுடைய உடல் ராகத்து ஒத்து வரல அப்படின்னு சொன்னா கூட, உதிர் இருக்குது அப்படின்னு சொன்னா கூட, அதற்கு கூட என்ன செய்யுது? குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற உங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது. எப்படி? பிரசவம் தீட்டு உள்ளவங்க, அதே மாதிரி மாதாந்திர போக்கு உள்ளவங்க, அதே போன்று நோய் உள்ளவர்கள், பிரயாணம் முக்கியமான பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், முக்கியமான இன்னைக்கு ஏசியில போற பிரயாணம் இல்லை, நோன்புக்கு நம்ம நினைக்கிற மாதிரி விதிவிலக்கு பிரயாணம் என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே, சஃபரின் வஇத்தத்து மின் அய்யாமின் உகர், அந்த பிரயாணம் இல்லை. அந்த காலத்துல வாகனத்துல போவாங்க, பாலைவனத்துல போவாங்க. இப்போ இந்த மாதிரி பிரயாணிகளுக்கெல்லாம் சில விதிவிலக்கு இருக்குது. இது ஃபர்லுக்கு. அதே மாதிரி சுன்னத்தான நோன்புக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதிவிலக்கு கொடுக்கின்றான். முடியல அப்படின்னு சொன்னா விட்டுற வேண்டியதான். ஆனா பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நன்மை இருக்குது சுன்னத்தான நோன்பு. ஆனா சாதாரண நஃபில் நோன்புக்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய மகத்துவம் வச்சிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம யௌமன் இப்திகாஅன், யார் என்ன செஞ்ச வஜ்ஹுல்லாஹ், அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி, அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு, என்ன நல்ல எண்ணத்தோடு யார் ஒரு சாதாரண ஒரு நஃபில் நோன்பு வைக்கிறாங்க நியத்தை வச்சு, ஃபஅதல்லாஹு மின் ஜஹன்னம், சாதாரண ஃபர்லும் இல்லை சுன்னத்தும் இல்லைங்க. என்ன ஒரு நஃபீலான நோன்பை வச்சாவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, நரகத்தை விட்டும் அவரை தூரமாக்கிடுறான், தண்டனை விட்டும் தூரமாக்கிடுறான். எவ்வளவு தூரம் தூரமாக்குவான் அதுவும் நம்ம புரியணும் இல்லை. அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சின்ன குஞ்சி பறவை இருக்குது பாருங்க, பிறந்ததுல இருந்து ஒரு குஞ்சி பறவை என்ன செய்யுது? குஞ்சாக பிறக்குது. ஒரு பறவை ஒரு குஞ்சை ஈண்டெடுக்குது. அது நீண்ட நாட்கள் உலகத்துல வாழுது. வயது முதிர்ந்த வர மனுஷன் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹயாத்தை கொடுத்தா அப்படின்னு சொன்னா ஒரு 100 வயசு வைங்க, 100 வயசு வரை வாழுவோம். அதே போன்று என்ன ஒரு குஞ்சி இருக்குது. அந்த குஞ்சினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா நீண்ட ஆயுள் இருக்குது. வயது முதிர வரை அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வயதை கொடுத்திருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது அந்த பறவை குஞ்சில இருந்து அந்த பறக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து அது மரணிக்கிற வரை எவ்வளவு தூரம் பறக்குமோ, உதாரணமாக நமக்கு 100 வயசு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய தாக்கத்துல வச்சிருக்கிறான். அவன் நம்மளுடைய 100 வயசுக்கு இந்த மனுஷர் வாழ்வார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திட்டான்னு வைங்க. 100 ஆண்டு காலங்கள் நம்ம எங்கெங்கெல்லாம் போவோம், எத்தனை கோடான கோடி மில்லியன் கணக்கில் நடப்போம். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறவைக்கு ஒப்பிட்டு காட்டினார்கள். அந்த பறவை குஞ்சில இருந்து எவ்வளவு தூரம் அந்த ஆயுள் வரை பறக்குமோ அந்த அளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாதாரண நஃபீலான நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு நரகத்தை அவ்வளவு தூரம் என்ன செஞ்சிடறான்? தூரமாக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிப்பார். சாதாரண ஒரு நஃபீல் நோன்புக்கே பறவைக்கு உதாரணம் காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், சுன்னத்தே முஅக்கதா, அரஃபாவுடைய நோன்பா இருக்கட்டும், ஆஷுராவுடைய நோன்பா இருக்கட்டும், சுன்னத்தே முஅக்கதா என்று சொன்னால் வலியுறுத்தப்பட்ட ஒரு நோன்பு.
அப்போ அந்த அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அதே போன்று பெருமக்களே, குறிப்பாக ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், 2 விஷயம் இருக்குது. துல்ஹஜ் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா 2 விஷயம். ஒன்று தக்பீரே முத்தலக்கான தக்பீர் சொல்லுவது. 2வது தக்பீரே முக்கையதான தக்பீர். முத்தலக்கதான தக்பீர் அப்படின்னு சொன்னா பொதுவாக துல்ஹஜ் 1 பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா பொதுவாக எந்தெந்த நம்ம பிராணியை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிராணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யுது, மனசுல தக்பீர் சொல்றது. இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம போவோமோ, எந்தெந்தெல்லாம் எதையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி பிராணியை வாங்குகிறோமோ, அதை பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்யறது, நம்ம தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இது பொதுவான முத்தலக்கான என்ன செய்யறது தக்பீர் என்பதாக மார்க்கத்திலே நமக்கு சொல்லப்படுது இந்த துல்ஹஜ்ஜினுடைய நாளில். அதே நேரத்தில் தக்பீரே முக்கையீத் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிவாயத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, துல்ஹஜ்ஜினுடைய 9 அரஃபா நாளின் ஃபஜ்ரில் இருந்து சரியாக 29 வக்து, சரியாக 29 வக்து. துல்ஹஜ் 9, 10, 11, 12, 13. இப்போ பெருநாள் நம்ம இப்போ நோன்பு அரஃபாவுடைய நாள் புதன்கிழமை வருதுன்னு வைங்க. புதன்கிழமை ஃபஜ்ரில் இருந்து 13 எப்போ வருது, ஞாயிற்றுக்கிழமை அசர் வரைக்கும் 23 வக்தில் ஒவ்வொரு தொழுகைக்கும் கூட்டா தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, ஃபர்ல தொழுதாலும் சரி, சுன்னத்தை தொழுதாலும் சரி, ஒவ்வொரு என்ன சலாத்திற்கு பின்னாடியும் ஒரு முறை என்ன செய்யறது, தக்பீர் சொல்வது வாஜிப் என்பதாக ஷரியத்தில் பெருமக்களே சொல்லப்படுகின்றது. இப்போ தக்பீரை நம்ம என்ன செய்யணும், அரஃபாவுடைய நாளிலிருந்து அதிகப்படுத்தணும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வீணடிச்சிடாம என்ன செய்யறது, வெறுமனே என்ன செய்யறது, நம்ம பிராணியை வாங்குறோம், நம்ம குர்பானி கொடுக்கிறோம், இது மட்டும் அல்லாஹ்வை என்ன செய்யாது, உங்களுடைய இரத்தமோ மாமிசமோ என்னை வந்து அடையாது. அல்லாஹ் சொல்லுவான், இரத்தமோ மாமிசமோ என்னை வந்து அடையாது, என்னை அடைவதெல்லாம் வலாக்கி எனாலு தக்குவா, என் மீது நீங்கள் அச்சம் கொள்ளாத வரை நீங்க என்ன பிராணியை கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, என்னை வந்து என்ன மாமிசமோ ரத்தமோ என்னட்ட வந்து சேராது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களை, அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, துல்ஹஜ்ஜினுடைய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதே போன்று முஹர்ரத்தினுடைய 9வது நாள் முடிந்த அளவு என்ன செய்கிறது, நோன்பை வைக்கிறது, அதற்குள்ள நன்மை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வது. முதல்ல நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நிய்யத், நம்முடைய எண்ணம் சரியாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த எண்ணத்திற்கு பிரகாரம் அவன் நடந்து கொள்வான். இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணம் போல் வாழ்வு என்பதாக நாம புழக்கத்தில் சொல்லுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லி காண்பிக்கின்றார். எண்ணம் போல் வாழ்வு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடியவர், குர்பானி கொடுக்க முடியாதவர்கள், இன்னும் கொடுக்க நிய்யத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சளவு என்ன செய்யுங்க, அதை இந்த வருஷத்துல என்ன செய்யுங்க, முயற்சி செஞ்சிருங்க. எதை பிராணி கொடுக்கறதுக்கு, ஆடு கொடுக்கறதுக்கு முழுமையான சக்தி என்ன தவக்குல் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டை தான் கொடுக்கணும். அது என்னால் முடியல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு குண்டு குர்பானியாவது சேர்ந்துடணும். அடுத்த வருஷம், சென்ற வாரம் சொன்னதை கொண்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எந்த காரணத்தை கொண்டும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய நன்மையை நீங்க பின்னோக்கிறாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அசர் நான் தொழுகுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட என்ன செய்யாது, நேரம் கிடைக்காது. அந்த அசருடைய தொழுகை நமக்கு ஜனாசாவுடைய தொழுகையாக கூட இருக்கலாம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள். இன்னைக்கு அன்றாட நம்முடைய வாழ்நாளிலே பெருமக்களே, வாழ்வியலிலே நாம் கண்டு கொண்டு வருகின்றோம். அடுத்து எப்பொழுது அல்லாஹ் நமக்கு தாக்கத்தை கொடுத்திருக்கிறானோ, நல்ல விஷயங்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டானோ, அந்த வாய்ப்பு நம் கையிலே வரும் பொழுது அந்த வாய்ப்பை உடனே செஞ்சிடணும். நான் பின்னாடி செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த பின்னாடி என்ற வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும், மக்களால் ஜனாசாவுடைய நிலைமையை கூட நவதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதே போன்று சென்ற வாரம் சொன்னதை போன்று குர்பானி கொடுக்க முன் வந்தவர்கள், நிய்யத் வைத்தவர்கள், பிராணி வாங்கியவர்கள் என முடிகளையும் நகங்களையும் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹதீஸிலே நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போதான் நம்ம என்ன செய்யறோம், இந்த வாரத்துல இருந்து சரி பயானை கேட்டோம், சரி நம்ம அந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறோம், நம்ம பிராணியை வாங்கிடுறோம், இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், கூட்டு குர்பான்ல ஏதோ குர்பான்ல சேர்ந்துடுறோம் என்ற இனிமேல் நிய்யத் வந்தா அப்பையிலேருந்து என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், முடிகளையும் நகங்களையும் வெட்டக்கூடாது என்பதாக ஹதீஸிலே நாம பார்க்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு விடயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மக்களுக்கு கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.